வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு காட்டுப்பகுதி, ரொம்ப பழைய காலம். அப்போல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் இல்லை, லாரி எல்லாம் இல்லை. அப்போ மக்கள் வந்து பொருட்களை ஏற்றும் போகிறதுக்கோ இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கோ வந்து மாட்டு வண்டிகளில் தான் போவாங்க. அது ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு சின்ன வண்டி பாதை. அந்த வண்டி பாதையில் வண்டிகள் அப்பப்போ போவோம், அடிக்கடிலாம் போகாது, அப்படியே போவோம். அங்கே ஒருத்தர் உட்காந்து ஒரு கட்டில் போட்டு உட்காந்துக்கிட்டு நல்லா உடம்பு பூரா ஃபுல்லாக போத்திக்கிட்டு தலையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு கையில் ஒரு பெரிய கத்தி வச்சுக்கிட்டு உட்காந்தார். அப்போ அப்படி உட்காந்துருக்கவர் போகிற வர வண்டியில் அங்கே இருக்கவங்கள இந்த பக்கம் போகணுன்னா எனக்கு காசு கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவார். இல்லை, நீங்கள் காசு கொடுக்காமல் போயின்னா நான் உட்காந்துருக்கும் போது தான் அப்படி இருப்பேன், ஏந்து வந்தேன்னா என்ன நடக்காது, என்ன நடக்குன்னு தெரியாது அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக கம்பீரமாக பேசுவார். சரி, போகிறவங்க கையில் வர கத்தி வச்சுருக்காரு. சரி, எந்த டக்குன்னு ஏதாவது வெட்டி கிட்டி போட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு போகிறவங்களும் ₹1 ₹2 ₹5, அதிகபட்சம்ன்றது ₹5. ஒரு ரொம்ப பழைய காலம் இல்லையா, அப்போ அதுவே பெரிய மதிப்பு உள்ள பணம். அது மாதிரி வசூல் பண்ணிவிட்டு அவருடைய பொழுதை ஓட்டிகிட்டு இருந்தார். இப்படியா எல்லார்கிட்டையும் இப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்னடா அவன் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கானே, ஆனால் அது ஒரு 2-3 தடவை திரும்பி வந்தவர் என்ன தான் அவர் எழுந்து வந்தால் பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொல்கிறாரு, அது என்ன தான் பண்ணுவார் பார்க்கும் அப்படின்ட்டு எழுந்து தான் வா அப்படின்னு சொல்கிறாரு. எழுந்திருக்க முடியல, எழுந்து வராமல் அங்கேயே உட்காந்துருந்தார். எழுந்து வராமல் உட்காந்துட்ருக்காரு அப்படின்ட்டு கிட்ட போனார். என்ன எழுந்து வந்தால் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன், ஏன் எழுந்து வர மாட்டேன், எழுந்து வான்றாரு. அப்படியே உட்காந்துருக்குறான். அப்புறம் கிட்ட போய் பார்த்து அந்த போர்வையெல்லாம் விலகி பார்த்தா அவர் வந்து 2 காலுமே கால் துவண்டு போனவர். ஊனமாக அவரால் எழுந்து நடக்கவே முடியாது. யாருடைய உதவி இல்லாமல் அவரால் நடக்க முடியாது. இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய வார்த்தை ஜாலங்களால், கம்பீரமான குரலால் மக்களை வந்து ஏமாற்றி, அதாவது ஊனம் அவருக்கு பிச்சை எடுக்கலை, பிச்சை எடுக்கிறதுக்கு பதில் அடுத்தவங்களை மிரட்டி பணம் சம்பாதிச்சு வாழ ஆரம்பிச்சிட்டார். என்ன மனிதன் வந்து முடியாதவங்க கூட ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றணும்னு நினச்சா மற்றவங்கள ஈஸியாக ஏமாற்றி பழிக்கலாம்ன்றது தான் அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.